இந்த வீடியோல பகிர்ந்திருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே நம்ம கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி அதை ப்ராக்டிக்கலாக பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எது இருக்கோ நிறைய கஸ்டமர்ஸ் நமக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி கான்செப்டில் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்டு அவங்க ரெக்வஸ்ட் அடிப்படையில் அவங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் செஞ்ச ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய இந்த அக்யூரசின்னு சொல்லக்கூடிய விஷயம் இதெல்லாம் நமக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. நம்முடைய கொள்கை மார்க்கெட்டை யாராலையும் கடிக்க முடியாது. எந்த ஒரு மனுஷனாலேயோ டூல்ஸாலேயோ சாஃப்ட்வேர்லையோ ஸ்ட்ராட்டஜியாலேயோ அடுத்த நிமிஷம், அடுத்த நொடி, அடுத்த செகண்ட், அடுத்த ஹவர், அடுத்த நாள் என்ன நடக்கும்ன்றதை சொல்லவே முடியாது. நான் உட்பட எனக்கும் அந்த ஒரு ஞானம்லாம் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி மார்க்கெட்டில் சொல்ல முடியாது. இது மார்க்கெட்டுன்றது பியூர் ப்ராபபிலிட்டி, மணி மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே உங்களுடைய மெயில் ஐடியில் இப்போ நான் போட்டிருக்கக்கூடிய அனைத்து ஸ்ட்ராட்டஜியும் மெயிலில் அட்டாச்மெண்ட் ஆகிட்டு, மற்றும் இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி நீங்கள் அமி புரோக்கரில் கொண்டு வரணும், இதில் எந்தெந்த ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் நீங்கள் ரோபோவில் செட்டிங்ஸில் சில மாறுதல்களை கொண்டு வரணுன்றது உட்பட எல்லாமே உங்கள் மெயில் ஐடியில் தானாக வந்திருக்கோம். இந்நேரத்துக்கு வந்திருக்கோம். வராதவங்க, ஒருவேளை ஆக்டிவ் இல்லாதவங்க, ரோபோவில் ஆக்டிவ் இல்லாமல் எக்ஸ்பைரி ஆகிருக்கிறவங்களுக்கு வர வாய்ப்பு இல்லை. சப்போஸ் நீங்கள் ஆக்டிவ்லேயே இருக்கீங்க, உங்களுக்கு வரலன்னா தயவு செஞ்சு கால் பண்ண வேண்டாம். உங்கள் ஃபுல் நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி மட்டும் நம்ம சப்போர்ட்டுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிவர்ட் பண்ணுவாங்க. இப்போது இந்த ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தயவு செஞ்சு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, ஒருத்தவங்களுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி அமைஞ்சிருக்கு. ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக எடுத்துகிட்டு வெளியில் வரணும் அப்படி தேவைப்படும். இல்லை இப்போ சில பேருக்கு காத்தாலேருந்து சாயந்தரம் வரை அப்படியே ரன் பண்ணக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ உங்கள் கேரக்டருக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி எல்லாமே எடுத்து டைரெக்டாக லைவ் போக வேண்டாம். ஒவ்வொரு வீடியோ முழுவதும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைவ் ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிறது ஹெய்கின் ஆஷி பேஸ் பண்ணி ட்ரேட் ஆகக்கூடிய ரோபோ ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ரெட் கலர் கேண்டில் இருந்ததுன்னா செல் சிக்னல் வரும், ரோபோவில் புட் ஆப்ஷன் பை ஆகும். கிரீன் கலர் கேண்டில் வந்ததுன்னா பை சிக்னல் வரும், ரோபோவில் கால் ஆப்ஷன் பை ஆகும். இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். முதல்ல இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏரோ மார்க் இருக்குது. இதை 2 விதமாக பிரிச்சுக்கலாம். இந்த பொடிசாக இருக்கிற ஏரோ மார்க் ஒன்று, ரெண்டாவது இந்த ரெட் கலரில் ஸ்கொயர் மாதிரி இருக்கக்கூடிய ஏரோ மார்க் ஒன்று. இப்போது இந்த பொடிசாக இருக்கக்கூடிய ஏரோ மார்க் எதை காட்டுது அப்படின்னா, க்ரீன் கேண்டில் முடிஞ்சு ரெட் கேண்டில் ஹெய்கின் ஆஷி வந்துச்சுன்னா முதல்ல இந்த பொடிசு வரும். இப்போ பார்க்குறோம், இந்த பொடிசு சிக்னல் வந்திருக்கு. அதுக்கப்புறமா திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த பொடிசா சின்னதாக இருக்கக்கூடிய இந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த பெரிய கேண்டில் வந்திருக்கு. அதாவது இந்த ஸ்கொயர் கேண்டில், க்ரீன் கலர் கேண்டில் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு க்ரீன் வந்த உடனே அந்த க்ரீன் கலர் கேண்டிலுடைய ஹையை கட் ஆகணும். ஹையை கட் ஆச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்கொயராக இருக்கக்கூடிய ஏரோ மார்க் வரும். அப்போ தான் ரோபோவில் பை ஆகும். இந்த பொடிசு வந்தால் ரோபோவில் பை ஆகாது. ஏன்னா இது கேண்டில் லோவை கட் ஆனால் தான் நமக்கு செல்லு உறுதி ஆகுது, கன்ஃபர்மேஷன் கிடைக்குது, அப்போ தான் பை ஆகும். பார்க்குறோம், க்ரீன் கேண்டில் வந்திருக்கு, பொடிசு ஏரோ மார்க், சின்ன ஏரோ மார்க் வந்திருக்கு, ஹையை கட் ஆகுது, இந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்திருக்கு. திரும்ப இங்கே செல்லு வந்திருக்கு, அதுக்கு அடுத்தது 2 கேண்டில் லோவை கட் ஆகலை, 3வது கேண்டில் செல்லு கட் ஆன உடனே இந்த இடத்துல நமக்கு ரோபோ எடுத்திருக்கு. திரும்ப பாருங்க, ரெட்டுலேருந்து க்ரீன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பை வந்திருக்கு. பை வந்த உடனே அடுத்து அதாவது பை வந்த கேண்டிலுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில் இந்த பை வந்த கேண்டலுடைய ஐயை கட்டான உடனே நமக்கு ரோபோ எடுக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செல் வந்திருக்கு, சின்ன ஏரோ மார்க் வந்திருக்கு, ஆனால் லோவை கட் ஆகலை. அடுத்து கிரீன் கலர் கேண்டில் வந்திருக்கு, ஐயை கட் ஆகலை.
அடுத்து ரெட் கலர் கேண்டில் வந்திருக்கு, லோவை கட் ஆகலை. அடுத்து பை சிக்னல் வந்திருக்கு, சின்ன கிரீன் கலர் கேண்டில் வந்து சின்ன ஏரோ மார்க் வந்திருக்கு, அதுக்கு அடுத்த கேண்டிலே பை வந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. ஹெய்கின் அஷியில் ரெட் வந்ததுன்னா புட் ஆப்ஷன் பை ஆகும், ஹெய்கின் அஷியில் கிரீன் வந்ததுன்னா கால் ஆப்ஷன் பை ஆகும், ப்ரொவைடட் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய கிரீன் அல்லது ரெட் கேண்டலுடைய ஹை லோ கட் ஆகணும். இவ்வளோதான் சிம்பிள். இது ரொம்பவே நல்லா இருக்கு. இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணிட்டோம். டெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ஓரளவு ரிசல்ட் நல்லாவே கொடுக்குது. இது வந்து சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. இதில் வந்து நம்ம பேராமீட்டரில் போனோம்னா ஸ்டாப் லாஸ் தேவையான பாயிண்ட்ஸில் வச்சுக்கலாம், இல்லை காத்தாலேருந்து சாயந்தரம் அப்படியே தொடர்ந்து சிக்னல் டு சிக்னல் ரன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நம்ம பஃபர் கூட செட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த கேண்டில் பை வந்திருக்கு, இந்த கேனுடைய ஹையை கட் ஆகும்போது ஹைக்கு மேலே ஒரு 5 பாயிண்ட் மேலே போனால் தான் நமக்கு கட் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல பஃபர் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. இது சிம்பிள் ஹெய்கின் அஷி பேஸ் பண்ணி ரோபோவில் செய்யக்கூடிய ரோபோ ஸ்ட்ராட்டஜி.